Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு எண்ட் ஆஃப் மே 2025. ஸோ இந்த மந்த் மேல வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு, வாட் லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, அண்ட் எந்த ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது எண்டாக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, the red color heart. Pile number 2 in the green color bracelet. Pile number 3 in the white color tower. Okay, so red, green, white. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமா பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ரீடிங்? வெரி ஸ்ட்ராங் கார்டு தான் வந்திருக்கு for pile number 1. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த மந்த் 2025 மே. ஸோ இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியடாக இருந்திருக்கும். அதாவது நிறைய சேலஞ்சஸ் இன்டர்னலி பார்த்துருப்பீங்க, உங்களுக்குள்ள அந்த சேலஞ்சஸ் வந்து நிறைய இருந்திருக்கும். உங்கள் லைஃப்லேயோ இல்லை உங்களை சுற்றியோ நடந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆல்தோ உங்களை டைரக்டாக பாதிக்கலை, பட் ஆனால் உங்களோட ஆள் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்குதான். ஓகே, அது வந்து ஒரு சம்டைம்ஸ் அது உங்களை கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணியிருக்கும். நிறைய டைம் அழுதுருப்பீங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்குன்னு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பல கேள்வி கேட்டிருப்பீங்க. ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அழுதுருப்பீங்க, நிறைய டைம் தனிமையில் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்த அந்த அழுத்தம் பட் ஆனால் வந்துட்டு ஒரு பக்கம் அந்த அழுத்தங்கள் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு 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 ஓகே ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த ஒரு மந்த் உங்களுக்கு ஹீலிங் கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. இந்த ஒரு மந்த் வந்து ரொம்ப சேலஞ்சிங். அதாவது மனசில் எவ்வளோ வலிகள் இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எஸ், குட் திங்ஸ், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நடக்காமல் இல்லை. பட் 1 or 2 விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனாலுமே வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் டார்க்கான விஷயம்தான் வந்துட்டு ஹைலைட்டாக இருக்குது. அந்த நல்ல விஷயங்கள் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிருக்கு. இப்போது இந்த மே மந்த்தை பற்றி உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி வந்துட்டு நீங்கள் அந்த கஷ்டப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரிய வருதே தவிர ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்பப்போ இருந்தது ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா அது வந்து அவ்வளோ பெருசாக இல்லை.
ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது இந்த மந்த் இருந்திருக்கு. பட் ஆனால் அது ஆப்போசிட்டாக நடந்திருக்கலாம். நீங்கள் இவங்க வந்து என் சைடு தான் நிற்பாங்க, என் சைடு தான் பேசுவாங்க, எனக்காக இருப்பாங்கன்னு நினச்சது எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் ஆகியிருக்கலாம். பீப்புளோட இன்னொரு ட்ரூ ஃபேஸஸ் அண்ட் லைஃபோட ரியாலிட்டி வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அது அது ஒரு காமனான விஷயம் தான். பட் ஆனால் அக்செப்டன்ஸ் இல்லை. கெரியர் வைஸ் பார்க்குறப்போ ஸ்ட்ராங் பேஷன், ரொம்ப தூக்கமே உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும். பைல் நம்பர் 1க்கு சுத்தமாக தூக்கமே இருந்திருக்காது. உங்கள் கண்ணெல்லாம் எரியும், பாடி பெயினிங் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் தூங்கி இருக்கணும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப லிமிட்டட், லைக் 4 to 5 hours தான் தூங்கியிருப்பீங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை. உங்களோட இந்த கவலைகளை மறக்கிறதுக்கு, பர்சனல் இன்டர்னல் இஷ்யூஸை மறக்கிறதுக்கு நீங்கள் கெரியரில் ஹெவியாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க. இந்த ஒரு மந்த் அப்படிதான் இருந்திருக்கு. சரி, மந்த் எண்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் இப்போ வந்து ஆக்சுவலி ஃபியூச்சரை நினைச்சு ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தா கூட பயம் ஆல்சோ இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு. சுத்தி இருக்கிற பீப்புள் மேல உங்களுக்கு நீங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை அறியாமே உங்களோட ஓன் ஃபேமிலியை நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க. எந்த அளவுக்கு என்னோட ஃபேமிலி, என்னோட மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ இப்போ அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன், அதுதான் உங்களுக்கான ஒரு க்ரோத் ஃபேஸுங்கிறதுமே ஒரு நினப்பு இருக்கு. ஈவன் ஸ்டில் இப்போவுமே இருக்கலாம். நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த பாஸ்ட்ல இருந்து டெஃபினெட்லி ஒரு ரெக்கவர் ஆகுறீங்க. பட் ஆனால் இன்னும் முழுமையாக ஆகலை. இப்போது நீங்கள் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு ஹீலிங் ஓகே, நல்ல ஃபுல் ஃப்ரெஷ் மைண்ட் செட்டில் இருந்தால் கூட யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க அண்ட் தென் பேக் ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த கவலைகள் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ யூனோ, ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒரு விஷயம் இந்த மந்த் எண்டுக்குள்ளர நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் என்னன்னா, உங்களுக்கான பிக்கெஸ்ட் எனிமிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோ கிடையாது. அஃப்கோர்ஸ் எனிமீஸ் இருக்காங்க. பட் ஆனால் பிக்கெஸ்ட் எனிமி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொகாஸ்டினேஷன். ஓவராக வந்துட்டு நீங்களா கற்பனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும், இவங்க இப்போ எனக்கு இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு. அந்த கற்பனை தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக், பயங்கரமான வார்த்தைகள் விட்டுருக்கலாம் நீங்கள். இந்த ஒரு மந்த் மட்டும் தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகள் நிறைய உங்ககிட்ட இருந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். உங்ககிட்ட வந்துட்டு எல்லாமே ஆக்சுவலி இருக்கு. யூ காட் மெஜிஷியன் அண்ட் லுக் அட் திஸ் கார்ட். உங்ககிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஒரு மிஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட், பிரிங் தட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் வந்து இதோட தாக்கம் கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்குதா. ஸோ கொஞ்சம் இது வந்து அதிகமாக இருக்காது, பட் அதனோட எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மந்த் வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெயின் கொடுத்ததோ, என்ன நடந்துச்சோ அதை ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரீகால் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையா, இது இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய டேஸ்க்கு வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் இது வந்து செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது இருக்கணும் உங்களுக்கு. இல்லை நான் அதெல்லாம் வந்து என்னால் சரி பண்ண முடியாது அப்படின்னா அடுத்த வரக்கூடிய டேஸ்க்கும் இந்த மந்தில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருந்துச்சோ அதோட தாக்கம் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மந்த் சேலஞ்சிங் ஃபேஸஸ் நிறைய இருந்தது. இது ஒரு அமைதியான ஒரு ஹீலிங்கான மந்த்னா கிடையாது. ஒரு சில பேருக்கு இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மந்தாக தான் இருந்திருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் உங்களை ஸ்ட்ராங்கரும் ஆக்கிட்டு வருது. 100% ஸ்ட்ராங்காக நீங்கள் நோ, 100%லாம் ஸ்ட்ராங் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு முன்னாடி ரொம்ப லோவாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வரீங்க. ஸோ யூர் க்ரோயிங். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இந்த சேலஞ்சிங் பீரியடை நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வரக்கூடிய டேஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2க்கு இந்த மந்த் வந்து ஆக்சுவலி எப்படி இருந்திருக்கு, என்ன விஷயம் கண்டினியூ ஆகுது, எது எண்ட் ஆகுது. எல்லாம் ஸ்ட்ராங் கார்ட்ஸ் தான் வருது, பார்ப்போம். You got 4 cards. Okay, pile number 2. பார்ப்போம். பைல் நம்பர் 2க்கு இந்த மே மந்த் வந்து எஸ் நிறைய ஹோப் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பயங்கர ஒரு அடமெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஓகே, பார்ப்போம். ட்ரீம்ஸ், எஸ். ஓகே, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதாவது சாதாரணமாக கிடையாது. உங்களோட கிரேவிங்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். 2 விஷயத்தில் அதிகமாக இருந்திருக்கலாம். ஒன்று, உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட அந்த லவ் எமோஷன்ஸ் நிறைய இந்த ஒரு மந்த் வந்து பைல் நம்பர் 2க்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்திருக்கும். எமோஷ்னலி எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க, ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிருப்பீங்க, பொறுமை இழந்திருப்பீங்க. ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பொறுமை இழந்திருப்பீங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமாக செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்க ட்ரை பண்ணுறேன்னு அதுவுமே வந்து பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு மந்த், இந்த மே மந்த் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப இருந்திருக்கும். இது வரைக்கும் இல்லாதது ரொம்ப இருந்திருக்கும். அதாவது தனிமை அப்படிங்கிறத தாண்டி ஒரு துணை வேணும், நீங்க பேசுறத கேட்கறதுக்காவது ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அண்ட் டிராவலிங் வந்து அதிகமாக பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த டிராவலிங் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிவ் இருந்திருக்கும், மைண்ட் டைவர்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். கெரியர் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போது ப்ரீவியஸ் மந்த் இருந்ததை விட இந்த மந்த் வந்து நிறைய இனோவேஷன்ஸ் நிறைய இருந்திருக்கும். உங்கள் வேலையில் புதுசாக அட்வான்ஸ்டாக ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பீங்க. அண்ட் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ புதுசாக ஒரு ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி, இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் புதுசாக ஒரு விஷயம் செய்யறது அண்ட் புதுசாக லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கர பேஷனேட், கெரியரில் வந்து ரொம்ப பேஷன் அதிகமாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் வந்து அந்த ஒரு டாப் பொசிஷனில் போய் இருக்கணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து ஹை ட்ரீம்ஸ் இருக்குது. உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் ரேண்டம்லாம் கிடையாது, ரொம்ப பெருசு. ஆனால் அது வந்து ஒரு காரணத்தோடு தான் அது இருக்குது. அதாவது இப்போ ஒரு பேராசைப்படுறீங்க, உங்களோட இதுக்கு மீறி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை டேக் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, உங்களோட ஒரு ஆசைக்கும் ஒரு கனவுக்கும் பின்னாடி வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறீங்க, அது பெரிய விஷயம். பட் ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எஸ், யூ டிசர்வ் தட், அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு இதில் பார்க்க அதோட மோட்டிவேஷன் அண்ட் சம்திங் உங்களை இந்த மந்த் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் ஒரு அமைதியான மந்தாக இருந்துச்சா ஃபார் பைல் நம்பர் 2 அப்படின்னா
ஆக்சுவலி அமைதியான மந்த்து தான். வெளியில இருந்து பார்க்கறப்போ அமைதி தான், பட் உங்களுக்குள்ளர நிறைய ஃபைட், நிறைய ஃபைட். உங்களோட இன்னர் செல்ஃப் அண்ட் உங்களோட சோல் உங்களை நிச்சயமாக அமைதியா தூங்க விட்டு இருக்காது. அண்ட் அது உங்களோட மைண்ட் ஆல்சோ புது புது ஐடியாஸ், லேட் நைட்டெல்லாம் அவ்வளோ கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வந்திருக்கும். லேட் நைட்லாம் ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு லேட் நைட்டில் நிறைய கிடைச்சிருக்கும். அண்ட் உங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெட்யூலாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்திருக்கும் இந்த மந்த் மோஸ்ட்லி. ஆனால் இந்த தனிமை உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு. ஆனால் அது ஒரு அமைதியான ஒரு ஹெல்ப்பாக இல்லை அப்படி கேட்டால் இல்லை, ஒரு போராட்டம் தான். உங்களுக்கு கிடைச்ச அந்த ஹெல்ப்புமே ஒரு போராட்டத்தை தாண்டி தான் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருந்திருக்கும், ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டட். இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்காத ஒரு பர்சன் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு மந்த் யூனிவர்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய சேலஞ்ச் கொடுத்துருப்பாங்க, நிறைய கமிட்மெண்ட். அதாவது சேலஞ்சுன்னு நீங்க பாக்குறீங்க, பட் யூனிவர்ஸ் சைட்ல இருந்தே உங்களோட கமிட்மெண்ட்டை உங்களை டெஸ்ட் பண்றாங்க. எமோஷனலியும் சரி உங்களை ஸ்ட்ராங்காக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் எவர் ஹேப்பன்ட், இந்த மந்த் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாம் உங்களை ஷேப் பண்றதுக்காக தான் நடந்ததே தவிர உங்களை டிஸ்ட்ராய் பண்ண கிடையாது. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இந்த மந்த் ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு மேஜரா அப்படிலாம் கிடையாது. இந்த பேஷன், இந்த இனோவேஷன் கண்டினியூ பண்ணுங்க, டோன்ட் ஸ்டாப். நல்ல growthல தான் போயிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வந்திருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கலாம், இக்னோர் பண்ணுங்க. சின்ன விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பெருசா விட்டுற வேண்டாம். ஸோ இக்னோர், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இக்னோர் பண்ணுங்க, ஃபோக்கஸ். அதை வரக்கூடிய மந்த்லயும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த மந்த் பைல் நம்பர் 2க்கு நல்லா தான் இருந்திருக்கு. ஜென்ரலா நீங்க அந்த இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு ஜென்ரல் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் இருந்திருக்கு. டெஃபினெட்லி ப்ரீவியஸ் மந்த்தை விட நல்ல பெனிஃபிட் எல்லாம் இருந்திருக்கு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அக்செப்ட் தட். ஓகே, ஸோ ஃபாலோவிங் மந்த்லையுமே இந்த மாதிரி ஒரு குட் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் கெரியர் ஃபோக்கஸ் கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ அண்ட் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் தான் கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்கு. எமோஷனல் லெவல் ஆல்சோ கண்ட்ரோலை மீறி போகுது. அண்ட் விச் இஸ் அஃபெக்டிங் யோர் மென்டல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த்தும் எமோஷனல் ஹெல்த்தும் உங்கள் மென்டல் ஹெல்த்தையுமே பாதிக்குது. வரக்கூடிய டேஸ்லையுமே இது மூணுமே கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். யூ டேக் இட் அஸ் அ வார்னிங்காக கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல், கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Pile number 3. பைல் நம்பர் 3க்கு இந்த மந்த் கொஞ்சம் சேலஞ்சு தான். அது நிறைய குழப்பங்கள் நிறைய நடந்திருக்கும்.
ஒரு ஒரு நாளும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ரொம்ப குவைட் சேலஞ்சிங் தான் ஃபைல் நம்பர் 3க்கு. பட் இது நடந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களோட ஹீலிங் ஜேர்னியில், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்திருக்கும். அதாவது இந்த மந்த் வந்துட்டு உங்களால் கண்டினியூவாக ப்ரே பண்ணியிருக்க முடியாது. மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சனாக கண்டினியூவாக பண்ணியிருக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். எதை செய்யறதா இருந்தாலும் விருப்பப்பட்டு செஞ்ச நீங்க வற்புறுத்தி செய்யற மாதிரி இருக்கு. ஒரு ப்ரே பண்றது கூட கம்பல்சரி வற்புறுத்தி பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. மேனிஃபெஸ்ட் பண்றது கூட பண்ணணுங்கிறதுக்காக பண்ணீங்களே தவிர மனசார பண்ணல. இந்த மந்த் வந்துட்டு எந்த விஷயம் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னாலும் மனசார செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உங்களை வருத்திக்கிட்டு உங்களோட பிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த வேலையை செஞ்சீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் இருந்திருக்கும், ஹெட்ஏக்லாம் இருந்திருக்கும். கோபம் எந்த அளவுக்கு உங்கள் ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்களோ, சீரியஸாக இருந்தீங்களோ, அதில் கண்டினியூட்டிவாக இருந்தீங்களோ, அது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி கோவத்தோட அந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் போயிருப்பீங்க. பயங்கரமாக கோவம் வந்திருக்கும், சண்டையெல்லாம் வந்திருக்கும் வீட்டில். உங்களால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்கேயாவது போயிடணும், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரன், அப்படிதான் இருந்துச்சு. என்னை விட்டுடுங்க, எங்கேயாவது நான் போகணும், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, எனக்கு இந்த பீப்புளும் பிடிக்கல, எனக்கு சுற்றி இருக்கவங்களும் பிடிக்கல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அவே. டு பி ஃப்ராங்க், நிறைய பேரை வந்து நீங்கள் கர்ஸ் பண்ணியிருப்பீங்க கோவத்தில். பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் வந்துட்டு சம்திங் வந்து உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க இந்த மந்த் வந்துட்டு ஒரு உங்களுக்கு தான் இந்த பிரச்சனையா, நீங்க தான் தப்பானவங்களா, நீங்க தான் மிஸ்டேக்கா? நோ, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. பட் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து இட்ஸ் நாட் குட், நாட் குட். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய பிரேக், நிறைய வந்து ஸ்டாப் ஆயிருக்கும், ஆரம்பிச்ச வேலை ஸ்டாப் ஆயிருக்கும், எல்லாமே பிரேக் ஆயிருக்கலாம். அண்ட் ஆல்சோ யூனிவர்ஸோட அந்த டிவைனோட எவ்வளவுக்கு எவ்வளோ அலைன்மெண்ட்ல இருந்தீங்களோ அதிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். ஒருத்தவங்க ஆர்குமெண்ட்டுக்கு, உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஆர்குமெண்ட் நடந்திருக்கும், சொல்றதுக்கு 1000 வார்த்தைகள் இருந்திருக்கும். பட் ஆனால் அமைதியா இருந்திருப்பீங்க ஒரு ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட மட்டும். பட் ஒன் குட் திங், செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தது தான், நல்லாவே இருந்திருக்கு செல்ஃப் கண்ட்ரோல். ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏக்கம் அதிகமாக இருந்திருக்கும். அதாவது உங்க மேல ஒரு சில பீப்புள் பொசசிவ் ஆயிருப்பாங்க, ரொம்ப பொசசிவ் ஆயிருப்பாங்க. நீங்க பேசலைனாலும், நீங்க டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் ஒரு சில ட்ராமாலாம் நடந்திருக்கும். ரொம்ப பொசசிவ் ஆயிருப்பாங்க. அண்ட் சம்திங் வந்துட்டு உங்க மேல அந்த ஒரு லவ் உங்க மேல அதிகமாக காமிச்சிருப்பாங்க, விச் இஸ் குட். நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு நீங்க அதை அக்செப்ட் பண்ற மனநிலைமையிலே இல்லை. நல்லா ஹாப்பியா இருக்கிற டைம்ல யாரும் வரல, ஆனா ரொம்ப கோவத்துல, ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிற டைம்ல வராங்க. ஸோ அக்செப்ட் பண்ணல. ஃபைல் நம்பர் 3, வாட் எவர் ஹேப்பன், ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த மந்த் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள், அது பெருசாகி so much happen. பட் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எல்லாத்தையுமே இந்த மந்த் எண்டுக்குள்ளார ஸ்டாப் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து புதுசாக மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் புதுசாக உங்கள் ப்ரேயர் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் கம்ப்ளீட் கிளென்சிங், உங்களோட வீடு, உங்கள் பிளேஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மந்தோட எனர்ஜி, இந்த மந்த்ல இருந்து எதையுமே நீங்கள் கேரி பண்ணிட்டு போகாதீங்க, ஜஸ்ட் எண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற பிளேஸ் ஆல்சோ வந்துட்டு நிறைய எனர்ஜி ஸ்டக்காக இருக்கு.
ஒரு ப்ராப்பர் ஃபுல் கிளென்சிங் பண்ணுங்க. ஓகே, ஸோ டூ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எதுவுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மந்த் என்ன நடந்தாலும் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்றது என்னன்னா, லேர்ன். என்ன நடந்துச்சு இந்த மந்த், லெசன், அதுதான் லெசன், அதுதான் உங்களுக்கான பாடம். இந்த மந்த் நடந்ததும் நீங்க என்ன, யாரை பத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு மூவ் ஆன். இது வந்து இந்த எனர்ஜியோட கண்டினியூ பண்ணாதீங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜே வந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் பட் ஃபினான்ஷியலி நல்லா இருந்திருக்கும். இன்கம் எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் ஆயிருக்கும். நீங்க நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். உங்ககிட்ட இருந்து நிறைய மணி வந்து வெளியே போயிருக்கும். பட் ஆனால் ஒரு உதவியாக தான் போயிருக்கே தவிர தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்காது. பட் ஆனால் நல்ல குட் இன்கம் இருந்திருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி ஓகே, நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. பட் ரெஸ்ட் எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். சி, ஜஸ்ட் இக்னோர். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே பார்த்தீங்க, இந்த ஒரு 2025 மே மந்த் எண்டில் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மந்த் மோஸ்ட்லி உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க, அடுத்ததுக்கு என்ன கொண்டு போகணும், எல்லாமே ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும் ஓரளவுக்கு. ஸோ உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு பர்சனலாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட சூழ்நிலைக்கு என்ன என்ன கேள்விக்கு பதில் தெரியணுமோ பர்சனலி வந்துட்டு நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் அண்ட் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.